2004ஆம் வருடம் இதே நாள் டிசம்பர் 26ஆம் தேதி முந்தைய நாளின் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை கொண்டாடி முடித்துவிட்டு நிம்மதியாய் எல்லோரும் தத்தம் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அதிகாலை வேளையில் கண்விழித்து காவு வாங்க தன் ராட்சச அலை நாக்குகளை சுருட்டி கொண்டு அத்துமீறி ஊருக்குள் புகுந்த சுனாமி புரட்டி போட்டதில் வீதியெங்கும் பிணக்குவியல், வீடு எங்கும் அழும் ஓலம் என்று எனது கல்லூரி மற்றும் பள்ளி நாட்களில் நான் வசித்த நாகப்பட்டினத்தின் சோக விடியல் என்னை உலுக்கி போட்டதில் உதிர்ந்த கவிதை. அன்றே எழுதியது, இன்று பகிர்கிறேன் உங்களோடு. கண்ணீரில் கரிக்கும் கடல். சுனாமியே, உயிர் குடிக்கும் யமனின் பினாமியே, இத்தனை உயிர்களை உருட்டி போட்டு பகடையாடிய உன்னை அன்னை என்பதா அரக்கி என்பதா? நீ அலைகடலா கொலைகடலா? ஊரே உன்னை தேடி வரும் காற்று வாங்க, நீ ஊர் தேடி வந்தாயோ காவு வாங்க? நாங்கள் கடல் கடந்து சென்றால் பணம், நீ கரை கடந்து வந்தால் பிணம். நாங்கள் முன்னேற போட்ட மனுக்கள் எல்லாம் தண்ணீரின் எழுத்தாகி போனபோது நீ தண்ணீராலேயே எழுதி போனாயே எங்கள் தலையெழுத்தை. பஞ்சத்தில் வாடிய எங்கள் ஊர்களுக்கு காவிரியை தானே வரச் சொன்னோம், வந்ததோ வீடு வரை வங்கக்கடல். உன் பூகம்ப அலைகள் புரட்டி போட்டதில் அடித்தளமே மேல்தளமாய் கவிழ்ந்து கிடக்கும் வீடுகள், உள்ளே மீட்கவும் முடியாமல் இறந்து கிடக்கும் உயிர்களின் கூடுகள். கேவலம் இத்தனை உயிர்களின் இறப்பிலா படைப்பது இமாலய சாதனை? தண்ணீரே, உனக்கென்ன அப்படி தாங்க முடியாதாகம்? இப்படியா அள்ளி குடிப்பது இத்தனை உயிர்களை? ஏழை மீனவர்களின் வலைகளை கிழித்து போடவும் படகுகளை புரட்டி போடவும் எத்தனை மீன்களோடு செய்து கொண்டாய் ரகசிய ஒப்பந்தம்? நாங்கள் கடல் தாண்டி செல்ல விசா வேண்டும், நீ எங்கு விசா வாங்கி எங்கள் வீடுகளுக்கு வந்தாய் உன் கரை தாண்டி? அழையா விருந்தாளியாய் நீ அத்துமீறி நுழைந்ததில் தண்ணீரே துவைத்து பிழிந்து காயப்போட்ட சடலங்கள் எங்கள் கரையோர கிராமங்களில் கணக்கின்றி காணலாம். சாவு கணக்கை சேகரிக்க வந்தவர்களே, பிணங்களை எண்ணிவிடலாம், நடைபிணங்களை எந்த கணக்கில் எழுதி வைப்பீர்கள்? உயிர்களை விட உடல்களே இங்கு அதிகம் இருப்பதால் மிச்சம் இருப்பவர்களை எண்ணுங்கள், சீக்கிரம் முடிந்துவிடும் உங்கள் வேலை. ஆனால் தயாரிக்கும் அறிக்கையின் தலைப்பில் எழுதுங்கள், இது கண்ணீரால் கரிக்கும் கடல் என்று.